ஒரு டயலாகோட ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் மறுபடியும் அந்தமான் வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட், எப்படி போனோம்னா அப்படியே திரும்ப வரல. லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸா வாழ்க்கையில பல அடி வாங்கி உடைஞ்சு ஒட்ட வச்சு பஞ்சர் போட்டுட்டு தான் மறுபடியும் அந்தமான் வந்திருக்கேன். இருந்தாலும் ஹோப் விடுறதால மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்னோட ரொட்டீன்குள்ள புகுந்தாச்சு. வரும்போதே முத்தி இருக்க பயமேன் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்து பார்த்தா, மேலோட்டமா மேக்கப் பண்ண மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. உத்து பார்த்தா அவ்வளோ டஸ்ட் அழுக்கு. இதை ஃபுல்லா கிளீன் பண்ணா மறுபடியும் பெட் ரெஸ்ட்டுக்கு போக வேண்டியதான். அதனால பார்ட்டா பிரிச்சு நேத்து ஈவினிங் அந்த சிங்க் ஏரியாவை ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கு காலையில எழுந்து இந்த ஸ்டவ் அதை சுத்தி இருக்கிற பிளேஸ்ல டீப் கிளீன் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் வரும் பாருங்க. அதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. அப்புறம் வழக்கம் போல இட்லி மாவு அரைச்சு வச்சாச்சு. அது இல்லைனா தான் நமக்கு கை கால் ஓடாது. அப்படியே காலையில எழுந்து சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அந்தமான்ல பிசியோதெரப்பி எங்க நல்லா இருக்கும் யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சர்ஜரிக்கு அப்புறமா நீ ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஓரளவுக்கு இப்ப செட் ஆயிடுச்சு. இன்னும் 1 or 2 மந்த்துக்கு கண்டினியூவா பிசியோ போனா சரியாயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். இனிமே டெய்லி மினி விலாக் நம்ம சேனல்ல ஷார்ப்பா அப்லோட் ஆயிடும். மறக்காம பாருங்க. பை.